Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல 7th sum question பாருங்க. An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting a equal squares from the corners and turning up the sides as shown. Express the volume of the box as function of x. அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறாங்களா. அந்த ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து எவ்வளோ பக்க அளவுகள் இருக்குன்னா 24 சென்டிமீட்டர். சைடு லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர். அந்த ஸ்கொயர் மெட்டீரியலில் கார்னர்ஸை வந்து எல்லா 4 ஸ்கொயர்னால் 4 கார்னர்ஸ் இருக்குமா, அந்த 4 கார்னரில் ஈக்குவல் சைட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்றாங்க. கார்னரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபோல்டு பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. இந்த பாக்ஸோட வால்யூமை ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நம்மளை வந்து எழுத சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத எழுதிக்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சைட் ஆஃப் ஸ்கொயர் மெட்டீரியல் கிவன் தட்னு போட்டு கிவன் தட்டில் சைட் ஆஃப் ஸ்கொயர் மெட்டீரியல் ஈக்குவல் டு எவ்வளோ 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தை கவனிங்க, ஸ்கொயர்னால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 24 சென்டிமீட்டர், இங்கேயும் 24 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கேயும் ஃபுல்லாக 24 சென்டிமீட்டர், இங்கேயும் எவ்வளோ இருக்கும் 24 சென்டிமீட்டர். இதில் நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கொயர் மெட்டீரியலில் கார்னரை ஃபுல்லாக ஈக்குவல் சைட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்களாம். அதான் இந்த பாக்ஸ், இந்த கார்னரில் பாக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, எல்லா சைடும் 4 சைடும் வந்து என்ன பண்ணிடுறாங்க கட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க தனியாக எடுத்துடுறாங்க. அப்போ இந்த கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த கட் பண்ணி எடுத்தது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, அதனால் இந்த லென்த்தை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த கட் பண்ணி எடுத்தது ஈக்குவல் சைட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்காங்க, அது எவ்வளோன்னு தெரியாதனால என்ன பண்ணிக்கிறோம் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இதை வந்து நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கலாம். ஒரு லெட் கண்டிஷன் போட்டு லெட் எக்ஸ் பி த length of side of square to be removed. அதாவது நம்ம ரிமூவ் பண்ண அந்த ஸ்கொயர் லென்த் எவ்வளோ எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். அது தெரியாத வேல்யூனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கார்னர் 4 கார்னரை கட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பாக்ஸு இந்த கீழே இருக்க மாதிரி ஒரு க்யூபாய்டு ஷேப்பில் வந்து நம்மளுக்கு என்னாகும் உருவாகும். அப்போ க்யூபாய்டு ஷேப்பில் நம்மளுக்கு உருவாகுதுன்றப்ப அதோட க்யூபாய்டோட வால்யூம் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அப்போ இந்த லென்த்து பிரெத்து ஹைட்டு இது 3 இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வால்யூம் வந்து ஃபைன் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ லென்த் ஆஃப் பாக்ஸ் எல் ஈக்குவல் டு எல் வந்து என்ன வரும்னா, இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாக்ஸை கவனிங்க, இப்போ இந்த பாக்ஸை கவனிங்க. இப்போ இது வந்து லென்த்துனா டோட்டலாக 24 இன்ச்சு. ஆரம்பத்தில் டோட்டலாக 24 இன்ச்சு. இதில் இங்கிட்டு ஒரு எக்ஸு இங்கிட்டு ஒரு எக்ஸு என்ன பண்ணிட்டோம் கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 24 மைனஸ் 2xன்னு கிடச்சிரும். இங்கிட்டு ஒரு எக்ஸ் போயிடுது, இங்கிட்டு ஒரு எக்ஸ் போயிடுது. அப்போ என்ன வந்துடும் 24 மைனஸ் 2x அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிரெத்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா பிரெத் ஆஃப் பாக்ஸ் பி ஈக்குவல் டு பிரெத்து வந்து இதே மாதிரி தான், ஸ்கொயரில் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அப்போ இங்கே லென்த்துன்றப்பையும் 24 மைனஸ் 2x. அதே மாதிரி இப்போ இதை பிரெத்துன்னு வச்சுக்கிட்டாலும் இங்கே 24 இருக்குது, இங்கிட்டு ஒரு எக்ஸை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம், இங்கிட்டு ஒரு எக்ஸை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம். அப்போ என்ன வந்துடும் நம்மளுக்கு 24 மைனஸ் 2x அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஹைட்டு நம்மளுக்கு தேவை. அப்போ ஹைட் ஆஃப் பாக்ஸ் ஹச் ஈக்குவல் டு என்ன வந்துடும் எக்ஸ்ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே இந்த இதை கவனிங்க,
இந்த அளவு கட் பண்ணி எடுத்தோமா, அப்போ கட் பண்ணி எடுத்ததை நம்ம ஆல்ரெடி வந்து லெட் கண்டிஷன் போட்டு என்னன்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். கட் பண்ணி எடுத்த லென்த் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ தான் நம்மளுக்கு உருவாகும், எக்ஸ் அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு என்னது, ஹைட் வந்து எவ்வளோ, எக்ஸு. இது வந்து நம்ம பாக்ஸுக்கான அளவுகள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா பாக்ஸ் வந்து 4 கார்னரை கட் பண்ணி எடுக்கும்போது கியூபாய்ட் ஷேப்பில் உருவாகும். அதோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது 3 ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து ஃபார்முலா என்னென்னா L இன்ட்டு B இன்ட்டு H கியூபிக் யூனிட்ஸ். L இன்ட்டு B இன்ட்டு H கியூபிக் யூனிட்ஸ். இதில் வந்து அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். அதாவது பாக்ஸ் வந்து கியூபாய்ட் ஷேப்பில் கிடைக்கிது. அப்போ எல்லாமே ஈக்குவல். அப்போ வால்யூம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வால்யூம் ஆஃப் பாக்ஸ்னு கூட போட்டுக்கலாம். பாக்ஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து என்ன ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம், 24 மைனஸ் 2x இன்ட்டு பிரெத் வந்து எவ்வளோ, 24 மைனஸ் 2x. ஹைட் வந்து எவ்வளோ, எக்ஸ். இதில் இப்போ இதை வால்யூம் ஃபைன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியதான் என்னது, ஆன்சர். அப்போ இதில் பாருங்கள், இந்த 24 மைனஸ் 2x, இங்கேயும் 24 மைனஸ் 2x இருக்கா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். இங்கே வெளியில் வந்து ஒரு எக்ஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை பாருங்கள், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 24 இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது. இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 24 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 24 இன்ட்டு பியோட வேல்யூ 2x ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 2x த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுமா. வெளியில் வந்து ஒரு எக்ஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அதாவது இந்த 24 மைனஸ் 2x இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 24 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 24 இன்ட்டு 24 வந்து 576ன்னு கிடைக்கும். அப்போ 576. அடுத்து இங்கே 2 இன்ட்டு 24 48ன்னு வரும். 48 இன்ட்டு 2 போட்டோம்னா 8 2 சார் 16, ரிமைனிங் 1, 4 2 சார் 8 1 9. அப்போ எவ்வளோ வருது, 96. அப்போ 96x ப்ளஸ் இங்கே 2x தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். நம்ம ஃபார்முலாவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ வெளியில் வந்து ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ உள்ளே வந்து எக்ஸை வந்து மல்டிபிள் பண்ணால் இந்த எக்ஸ் வந்து உள்ளே மல்டிபிள் ஆகும்போது இந்த 3 டேமோடு என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணுவோமா, நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 3 டேமோடையும் மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன வந்துடும், 576x மைனஸ் 96xன்னு இருக்குது. அப்போ 96x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 96x ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 4 அப்படியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான் ஆன்சரு. இருந்தாலும் இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும்னா 4x க்யூபு மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 576x அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து என்னது, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். அப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு 4x க்யூபு மைனஸ் 96x ஸ்கொயரு ப்ளஸ் 576x என்னது, கியூபிக் யூனிட்ஸ். சாரி, எல்லா இடத்துலையும் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், ஃபார்முலாவில் கியூபிக் யூனிட்ஸ் போட்டிருப்போம். அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், சென்டிமீட்டர் க்யூப்னு போட்டுக்கலாம். அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எழுத சொன்னால v ஆஃப் எக்ஸ், எக்ஸோட ஃபங்க்ஷனில் எழுத சொன்னால v ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x க்யூப் மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 576x அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம்.
அதாவது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கொஸ்டினில் வந்து ஒரு ஸ்கொயர் மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க. ஸ்கொயர் மெட்டீரியலை கார்னர் 4 கார்னர்லேயும் என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் செய்கிறாங்க. அந்த பாக்ஸோட வால்யூமை எக்ஸோட ஃபங்க்ஷனில் வந்து எழுத சொன்னாங்க. நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த அந்த பகுதியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். நம்மளால் லெட் கண்டிஷன் ஒன்று அப்ளை பண்ணி அந்த கட் பண்ணி எடுத்த பகுதியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3ம் ஃபைன் பண்ணி அதுக்கான வால்யூம் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த வால்யூமை ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.